காலம்பூரா நான் அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லி புத்திசாலித்தனமாக நிறைய பேர் பேசுவானுங்க. செய்யும்போது கசப்பாக இருக்கும். ஸோ அதை கசப்பு வரக்கூடாதுன்னா அதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது. அது என்னங்கிறத அரைக்கும் போது சொல்லவா இல்லை வேண்டாம் இப்போவே சொல்லிடுறேன். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மணி 7 மணி ஆகுது. ஸோ டீ போட்டாச்சு. என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எதுக்கு இது பருப்பு குழம்புன்னு நினைக்கிறேன், பருப்பு காலையிலே பார்த்தேன், பருப்பு குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் வந்து இப்போ தான் இந்த சாத்துக்குடியை உரித்தேன். ஸோ மறுபடியும் இதை வந்து வெட்டி போடணுமாம்மா மிக்சிக்குள்ளே, அப்போ தான் ஜூஸ் அடிக்க முடியும் நாங்கள். ஸோ ஃப்ரிட்ஜில் தரதுனால நல்லா சில்லாக இருக்குது. மிக்ஸி ஜார் எங்கே இருக்குது? ஸோ இந்த மிக்ஸி ஜார் கழுவணுமா எப்படி? அப்போ கழுவி கொடுந்தா. ஸோ இந்த மிக்ஸி ஜாருக்குள்ளே இந்த பழத்தை வெட்டி போட்டு ஜூஸ் அடித்து குடிக்க போகிறோம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு கேட்டால் என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட்? பருப்பு குழம்பு, சாப்பாடு, முட்டை. ஸோ இன்றைக்கி வந்து வியாழக்கிழமையா? ஸோ வியாழக்கிழமை உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதானா? ஸோ மைல்டான வாஷ் தான். ஸோ இதை நான் எப்படி உரிச்சு போடுறேன், ஒரு கை தான் இருக்குது. ஸோ கேமரா ஸ்டாண்ட் இருந்தால் உரிக்க முடியும். ஸோ இப்படி உரிக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு உரிச்சு ஜூஸை குடிச்சிட்டு ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம். எதுக்கு இந்த சாத்துக்குடி ஜூஸ் காலையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாடி ஓவர் ஹீட் ஆகி போயிடுச்சு. ஸோ அதனால தான். இந்த கத்தியை கொடு. ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற போகிற கத்தி இது தான். ஸோ காய்ஸ், ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாத்துக்குடியை வந்து உரிச்சு போட்டாச்சு. ஸோ இதில் வந்து என்ன செய்ய போகிற, சுகர் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ சாத்துக்குடி ஜூஸில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் நீங்கள் செய்யும்போது கசப்பாக இருக்கும். ஸோ அதை கசப்பு வரக்கூடாதுன்னா அதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது. அது என்னங்கிறத அரைக்கும் போது சொல்லவா இல்லை வேண்டாம் இப்போவே சொல்லிடுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, மிக்ஸி வந்து ஃபுல் ஸ்பீடில் வந்து அடிக்கக்கூடாது. அதில் பல்ஸ்ன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? இருக்கா? இந்த மிக்சியில் இருக்கா? கீழே இருக்குது பார்த்தீங்களா இந்த பட்டன்? இதை அமுக்கி தான் நீங்கள் ஓட்டணும். இப்படி ஓட்டினீங்கன்னா தான் அந்த கொட்டை வந்து அடிபடாமல் அந்த பழம் மட்டும் அடிபட்டு உங்களுக்கு வந்து ஜூஸ் வந்து கசப்பு இல்லாமல் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் மேக்கர் அவங்க சொன்ன டிப்ஸு தான் இது. ஓகே, ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சர்க்கரை பாண்ட வேண்டாம், கரும்பு சர்க்கரை வேணாம், கடைசியில் எனக்கு போட்டு கொடு. பே போடலாமா? சரி, பே போடலான்னா போடு, அடிச்சு காட்டா உங்களுக்கு. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜூஸ் அடிக்கணும். அவசரப்பட்டு நீங்கள் ரொக்க அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், குடிக்கவே முடியாது அப்புறம். ஸோ இதுதான் ஜூஸ் டிப்ஸ். மேலே வாயெல்லாம் கொடுத்துருக்கானுங்களா? ஆமாம், நீங்கள் ஒரு டைமு தூக்கிலாம் கஷ்டப்பட வேண்டாம். சுஜாதா மேலே வாய் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ணுற மிக்ஸி கிடையாது, ஹெவி மிக்ஸி. 1200 RPM ஏதோ கடையில் யூஸ் பண்ணுறது. ஜூஸ் கடையில் பார்த்து தான் வாங்கினது. ஜூஸ் கடை, ஹோட்டலில் எல்லாம் சட்னிக்கு எல்லாத்துக்கும் இதை தான் வச்சுருந்தாங்க. ஸோ வாங்குற ஒரு 500-1000 சேர்த்து போட்டு வாங்கினா லைஃபும் நல்லாயிருக்கும், மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த சுஜாதாவை வாங்கினோம். ஹெவி மிக்ஸி. அவ்வளோதான், முடிஞ்சதா? இன்னும் கூட திருக்க வேண்டாமா? அவ்வளோதான் பாருங்க. ஸோ இப்போ இருக்கு பாருங்க ஜூஸு, சும்மா பியூராக ஜம்முன்னு இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுங்கள். இந்த பிளாஸ்டிக்கு யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, டீ வடிகட்டும் போது அதில் உள்ள பிளாஸ்டிக் வந்து ரொம்ப கேடுன்னு சொல்கிறாங்க. காலம்பூரா நான் அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லி புத்திசாலித்தனமாக நிறைய பேர் பேசுவானுங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் எதுவுமே தெரியாது. நமக்கு ஒரு 60 வயசு 50 வயசு ஆனவொன்னே சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு வந்து இது ஒரு சின்ன ஒரு வழிகாட்டியாக இருக்கும். என்ன சொல்கிறதுன்னு தெரில, சின்ன ஒரு பிரச்சனையாக கூட அது வந்து அமையும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பிளாஸ்டிக் ஜல்லடை இது பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து யூஸ் பண்ணுங்கள். இது வந்து நம்ம குடிக்கிறதுனால கையை விட்டு இது பண்ணுறோம்.
ஸோ இதே நம்ம ஒரு ஷாப் வச்சுருந்தோம் அப்படின்னா இதுக்குன்னு ஏதாவது ஒரு ஐட்டம் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணணும். ஸ்பூனில் வச்சா லேட் ஆகும். ஸோ இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் 1/2 அன் ஹவர் கழிச்சு தான் அது குடிக்கணும். இல்லைன்னா எல்லாமே டீ ஆகிடும். முதல் முறையாக என் முண்டாட்டி வந்து சிரிக்கிறா. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். என் மாடே காலையில் எழுந்திரிச்சவங்க நிற்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கு. ஸோ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ குடிச்சிட்டு பேசலாம். கேமரா காட்டணும்னா இப்படி காட்டணும். இவ்வளோ ஜூஸ் எனக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் டம்ளர், 1/2 லிட்டர் டம்ளர். இது வந்து ஒரு 1/2 லிட்டர் பிடிக்குங்க இந்த டம்ளர். அப்பா, இந்த டம்ளரில் டீ குடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சீக்கிரம் சோழி முடிஞ்சிடும். இருக்க உலகத்தில் உள்ள நோய்கள்லாம் வரும் இவ்வளோ பெரிய டம்ளர். இது என்ன பாத்திரம்? டபரா. ஸோ எதுவுமே சேர்க்காத பிளைன் ஜூஸ். பா, செமையா இருக்கு. கசகலா இல்லை வந்து அந்த ஃப்ரிட்ஜில் இருந்த பழங்கள்னால வந்து இதில் கூலிங் வந்து அதுலேயே இருக்கு. நல்லா இருக்கு. ஒரு துளி கசப்பு கூட இல்லை. செமையா இருக்குங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் இனிமேல் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அடிச்சு உடனே குடிச்சிங்கன்னா கசப்பு இருக்காது. அது மாதிரி லேட்டாக கூட கசப்பான. பட் ஆனால் இதில் ஏறாது. ஏன்னா இது ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து நம்ம இப்படி ஸ்மூத்தாக அடிக்கிறது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூலிங் தான். கூலிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா, அதனால் வந்து கசப்பும் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஏறாது. ஸோ மார்னிங் ரொட்டீன் வந்து முடிஞ்சுது. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த குக்கரில் குழம்பும். ஸோ புதுசாக வாங்கின குக்கருங்கம்மா. ஸோ அது விளக்க போட்டிருக்கு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில். ஸோ இந்த குக்கர் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வச்சு குக்கிங் ஓவர் ஆயிரும். ஸோ இந்த டார்க் ஃபேண்டசி பிஸ்கட் பாக்கெட் வந்து நேற்று தான் தேவுக்கு வாங்கினோம். ஸோ சிங்கிளாக வாங்கினா இதாக இருக்குன்னு சொல்லி பெரிய பாக்கெட்டாக வாங்கினோம். ஸோ 50 பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ 250 ரூபாய் 300 ரூபாய் வந்துச்சு. ஸோ அவ்வளோதான். வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.